நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோடு வந்து சேலம் போகிறோம். ஒரு நல்ல வாடகை தான். பட் சேலத்தில் வந்து ஆஃபீஸ் இல்லை, இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு லோடு ஆகாது. எனக்கு வந்துட்டு ஒரு 3 மணிக்கு மேலே வந்து லோட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா நாளைக்கு 3 மணிக்கு மேலே தான் வந்து அன்லோட் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ எப்போ வேணாலும் போகலாம், பொறுமையாகவே போகலாம், பிரச்சனை இல்லை. மெட்டீரியல் கொஞ்சம் ஹைட் வரும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி ஏதோ போலீஸ் பார்த்துக்க வேண்டியதான். ஹைட் லோடு இருக்குல்ல, ஒன்றும் ரொம்ப ஹைட் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதான். மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு ஏதோ பிரச்சனையா, அதனால தான் நம்ம வண்டிக்கு மாற்றி விட்றாங்க. ஸோ நிறைய ஜாமான் இருக்குது. ஸோ வந்து வண்டியிலேருந்தே வண்டிக்கு மாற்றுறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பக்கமாக வந்து டோலுக்கு விழுந்துடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நம்ம வீட்டு ஜாமான் மேக்ஸிமம் ஏற்றவே மாட்டேன், எப்போவுமே ஏற்றினது கிடையாது, ஏற்றவும் மாட்டேன். பட் இந்த டைம் ஏற்றிருக்கேன். வீட்டு ஜாமான் வந்து ஏற்றுறதே இல்லை. ஸோ இது இறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இறக்கிறதுக்குன்னு தனியாக வந்துட்டு நமக்கு பைசா கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து 7th ஃப்ளோருக்கு ஏற்றணுமா, அதனால் எனக்கு வேணாம், நீங்களே ஆள் வச்சு ஏற்றி இறக்கிங்கன்ட்டேன். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே போயிட்டு நம்ம வண்டி நிப்பாட்டின போதும் அவங்க இறக்கிப்பாங்க. அதுக்கு எவ்வளோ ரெண்ட்டோ அவங்க கொடுத்துப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து இறக்கிறதுக்கு வந்து செட்டாகவே ஆகாது. அதனால தான் வந்துட்டு நான் இறக்க முடியாது, அவங்கள இறக்கிக்க சொல்லுங்கன்ட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ திங்ஸ் அந்த வண்டிக்குள்ளே இருக்குங்கிறது. ஆனால் அது சின்ன வண்டி தான். இது கொஞ்சம் நம்ம வண்டி அதை விட லென்த்துங்கிறதுனால மேக்ஸிமம் ஏற்றிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏற்றி தான் ஆகணும். ஏற்றி விட்டு டார்பாலின் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. கிளைமேட்டு பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ மழைக்கு முன்னாடி இதை ஏற்றி படுதா பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாவம், நம்ம ஏற்றி இறக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஏற்றி முடிச்சுட்டு படுதா போட்டு நான் திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டும் கிராஸ் பண்ணிட்டோம். நம்மளோட வண்டியோட ஹைட் நான் மார்னிங் காலையில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா நான் கிளம்பும்பொழுது கொஞ்சம் அந்த இடம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ரெண்டாவது நானும் கொஞ்சம் மறந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து செங்கல்பட்டு போயிட்டு சேலம் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்ல வாடகைக்கு தான் போகிறோம். பட் அங்கே லோடு கிடைக்குதா என்னன்னு தெரியலை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒசூர் போகணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கிளம்பணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிவு பண்ணல எங்கே போகிறதுன்ட்டு. மேக்ஸிமம் சேலத்துலேயே லோடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக டைம் இருக்குல்ல, அதனால். ஸோ அதுக்கு பிறகு தான் முடிவு பண்ணணும் எங்கே போகிறதுன்ட்டு. அங்கே டோல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு 650 வரைக்கும் போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ வருதுன்னு தெரியல. மற்றபடி என்னன்றதை போய் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். மார்னிங் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கோம். சேலம் என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் யாரும் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்துருந்தேன். ஸோ டைம் இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ், 4 மணிக்கு 4:30 மணிக்கு மேலே தான் இங்கேருந்து போவேன். ஸோ இந்த இடம் கொஞ்சம் நிழலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டேன். இங்கேயே ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன்.
இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியில் இது வந்து மேட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரைக்கும் இந்த சேறு சகதிலாம் எதுவுமே அடிக்கிறது இல்லை. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதில் வரைக்கும் அடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்ம டியூபோட ஃப்ளாப்பு தான். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மேட் தான். இந்த ஃப்ளாப்பில் இருக்கிறது தான் வந்துட்டு இதையும் மாட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பின்னாடி வரவங்க வரைக்குமே அடிக்கும் இந்த தண்ணி. நம்ம ஒரு 80லலாம் போகிறப்போ இந்த டயர்லேருந்து கிளம்புறது. ஸோ அதுவும் இப்போ எதுவும் வெளில போகிறதில்ல. மேக்ஸிமம் எல்லாமே இங்கே நின்றுடும். அதிலே பின்னாடி அடிக்கிறதில்ல. நம்பர் பிளேட்லேருந்து அந்த இண்டிகேட்டர் ஏரியாவிலேருந்து வந்துட்டு எல்லாத்துலேயுமே அடிக்கும். அது வந்து எதுவுமே இப்போ வந்து அடிக்கிறதில்ல. ஸோ இது நானாகவே தான் கட் பண்ணி போட்டேன். ஒன்றும் பெருசாக காசுலாம் தெரில. நல்லா தான் இருக்குது. இது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறதில்ல இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி 2 பக்கமும் அந்த மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணி பின்னாடி அடிக்காமல் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இறக்கிட்டு மறுபடியும் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து லோடு இறக்கிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 8. நமக்கு 5 மணிக்கெலாம் லோடு இறக்குறேன்னு சொன்னாங்க. பட்டு முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ பசங்க பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி திரும்ப பார்த்திங்கன்னா மேலே ஏற்றிட்டுருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.